எந்த சீசனும் இல்லாம, இந்த சீசன்ல பணப்பெட்டி ரொம்பவே ஒரு க்ரூஷியலான மொமெண்ட் தான் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே இந்த பணப்பெட்டிய எடுக்கணும், கேம்ல இருக்கணும்னு சொல்லிட்டு மும்மரமா இருந்தாங்க இல்லையா? ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் அவங்களோட கேம நல்லா விளையாடுனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க மிட் வீக்ல எலிமினேட்டும் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே டவுட்டு, அவங்க எப்படி எலிமினேட் ஆகுனாங்கன்னு சொல்லிட்டு. இது மிட் வீக்கோட எலிமினேஷன் தான். டிசர்விங் கண்டஸ்டன்ட்லாம் உள்ள இருக்கும்போது, எப்படிடா இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தோம், பவித்ரா தான் போயிடுவாங்க. ஏன் பவித்ரா தான் அதுவுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் ஓட் பேங்க்கு நல்லா தான் இருந்தது. இது சேனலோட டிசிஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்குமே வர்ஷினி கிட்ட கூட பேசிட்டு இருந்தாங்க. "நீ கேம நல்லா தான் விளையாடிட்டு இருக்க. ஒரு சமயம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங்குமே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து வரைக்கும் இந்த பெட்டி வந்திருக்கே, நான் என்ன பண்றது? மக்களுக்காக ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஃபைனல்ஸ்ல முத்துக்குமரன் இல்லன்னா இவங்க தான் ஜெயிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. பவித்ராக்கு எப்படி இப்படி வோட் பேங்க் ஏறுச்சுன்னு சொல்லிட்டு யாராலுமே நம்பவே முடியல. ஏன்னா, அவங்களோட டாஸ்க் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் விளையாடுனாங்க. ஆனா, கண்டஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபைனலிஸ்ட் இவங்களான்றது நமக்கு டவுட்டு தான் வந்துட்டுருக்கு. சௌந்தர்யாமே கேம்ல ஒண்ணுமே பண்ணல. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிஆர் சப்போர்ட்னால வந்துட்டாங்க. ஜாக்லினுக்கும் பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை. விஷாலுமே ஏதோ 5 லேக்ஸ் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சாம். ஆனா, ஜாக்லினால மட்டும் தான் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அது நமக்கு நாளைக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஆனா, இப்போதைக்கு வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, மிட் வீக்ல எலிமினேட் ஆகியிருக்காங்க. சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எஃபர்ட் போட்டு 15 வாரம் இருந்தவங்க, இப்போ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெளியும் வந்தாச்சு. ஸோ, இது கண்டிப்பா ஜாக்லினோட ஃபேனுக்கு ரொம்பவே ஏமாற்றமா தான் இருக்கும். இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இவங்களோட வோட் பேங்க்கு அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள இருக்கிற சேனலும் சரி, டீமும் சொல்லிட்டு இப்படி முடிவெடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் தீபக், இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ஜாக்லின், ஏன் நாளைக்கு அது முத்துக்குமரா கூட இருக்கலாம். ஒருவேளை முத்துக்குமரன் எலிமினேட் ஆகுனா, இது டீமுக்கு தான் முழுக்க முழுக்க காரணம். இது நிஜமாவே அன்ஃபேர் தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 ஸ்டார் சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.